தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். தேமுதிகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக பாஜக கூட்டணி பேச்சு நல்லபடியாக முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இதில் தேமுதிகவுடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு மேலும் சில நாட்களே உள்ள நிலையில் தேமுதிகவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். தேமுதிகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக பாஜக கூட்டணி பேச்சு நல்லபடியாக முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இதில் தேமுதிகவுடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு மேலும் சில நாட்களே உள்ள நிலையில் தேமுதிகவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.